மாற வேண்டும். எத்தனை பேர் ஒவ்வொரு வாழ்க்கை பூந்தோட்டமா மாற விரும்புறீங்க? விருப்பம் ரொம்ப நல்லது. சிலர் சொல்றாங்க, ஏசப்பா ஒரு விருப்பமும் இல்லப்பா, இந்த விருப்பமே இல்லாதால கடவுள் ஆசீர்வதிக்கவே எதுவுமே நம்புறீங்க? நான் போன கோயில அப்படிதான் சொல்லி கொடுத்தேன், ஒண்ணு விரும்பா தம்பி, ஒண்ணு வேணா, உலகம் போய் எல்லாம் மாயே மாயே மாயே. நாங்க அவங்க சொல்றது எல்லாமே டவுட்டாவே இருந்தது, எனக்கு கொஞ்சம் சந்தேகமா பார்க்க வேண்டியது. அவங்கலாம் ஒரு விருப்பம் இல்லாம வாழணுன்றாங்க. ஆனா விருப்பமே இல்லாம வாழ்ந்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனை வரும் நான் சொல்றேன். ஒரு விருப்பமே வேணானீங்கன்னா உங்களால ஜபம் கூட பண்ண முடியாது. விருப்பம் இல்லைன்னா எதுக்கு ஜபம்? ஏதாவது விருப்பம் இருக்கணும். நான் சுகமாகணும், இல்ல நான் கடன் எல்லாம் அடைக்கணும், நான் கொஞ்சம் நல்லா இருக்கணும், நல்ல ஒரு வீடு வாசல் வாங்கணும், ஏதோ ஒரு விருப்பம். விருப்பம் தான் உங்களுக்கு ஜபத்தை ஊக்கமளிக்கிறது. இந்த விருப்பத்தை கடவுளுக்கு வருது. இந்த விருப்பத்தை கடவுளுக்கு நம்ம என்ன பண்றோம்? தெரியப்படுத்துகிறோம். தெரியப்படுத்துனது மேல நம்பிக்கையோட நம்ம இருக்கிறோம். கடவுளே, என் ஜபத்தெல்லாம் நீ கேட்டு எனக்கு நீ நிச்சயமா எனக்கு உதவி செய்ய போகிறீர். பாருங்க, ஒரு விருப்பம் ஜபத்தை ஏற்படுத்துகிறது, நம்பிக்கை ஏற்படுத்துகிறது, விசுவாசத்தை ஏற்படுத்துகிறது, அதன் மூலமா வெற்றியே நமக்கு ஏற்படுத்துகிறது. சோ விருப்பம் என்கிற ஒன்றை நம்ம ஸ்டாப் பண்ணும்போது, விருப்பம் என்கிற ஒன்றை நம்ம அரெஸ்ட் பண்ணும்போது, எதுக்கு நான் ஜெபம் பண்ணணும், எதுக்கு நான் விசுவாசிக்கணும், எதுக்கு வாழணுங்கிற பல பிரச்சனைகள் கொண்டு போய் விடுகிறது. ஆகவே இந்த மதம் எல்லாமே பாத்தீங்கன்னா முதல்ல அவங்க அரெஸ்ட் பண்றது எதுன்னா, விருப்பத்தை முதலாவது கட்டுப்படுத்துங்கள். ஹலோ, எல்லாம் விருப்பத்தை கட்டுப்படுத்துங்க. ஒன்னும் விரும்பாத, காக்காவை பாரு, குருவியை பாரு, எதையே பார்த்து வாழ்க்கை ஓடுமா? அது ஒரு விஷயத்துக்கு கடவுள் சொன்னது உண்மைதான். இந்த காக்கா குருவியெல்லாம் ஏன் பாருனா, பொழுதுனுக்கு அதையே பார்த்துட்டு உட்காருன்னு சொல்ல அதையெல்லாம் போஷிக்கிறார்ன்றாரு, அதையெல்லாம் கடவுள் பராமரிக்கிறார்ன்றாரு. அவைகளை பராமரிக்கிறவர் உங்களையும் பராமரிப்பார். ஆனா நமக்கு ரூல் கொடுக்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அவைகளுக்கு எப்படி ஒரு குறைவில்லாமல் இருக்கிறதோ அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு குறைவில்லாமல் இருக்கும். ஆனால் நீங்கள்